ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி நாகர்கோயில் ஸ்பெஷல் பாலாடை ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து சாப்பாட்டு அரிசியை ஒரு 3 to 4 hours ஊற வச்சுருங்க. அதை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய அகாரோட பிளெண்டர், ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். லிங்க் கீழே இருக்குது. 2 முட்டை, 2 கப் தேங்காய் பால் இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு ஃபுல், இந்த பிளெண்டரில் பார்த்திங்கன்னா எனக்கு லிட்ரலி ஒரு நிமிஷத்தில் நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிரும். ஸோ ஃபுல்லாக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருங்க. ஸோ அரைஞ்சதுக்கப்புறமா அந்த பேட்டரை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து பேட்டர் வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நல்ல லிக்விடியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாட்டு வரும். ஸோ மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நான் ஊற்றிட்டேன். ஸோ நல்லாவே லிக்விடியாக பேட்டர் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் பேட்டர். இதுக்கு வந்து நம்ம இதை பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் தேவை. ஸோ ஒரு நான்ஸ்டிக் பேனை லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் முக்கிட்டு க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஒரு லேடில் பேட்டரை இந்த மாதிரி ஊற்றி ஸ்வேர்ல் பண்ணுங்கள். நம்ம ரவை தோசைக்கெல்லாம் மேலேருந்து விடுவோம்ல, அது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 செகண்டில் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி இன்வெர்ட் பண்ணாலே உங்களுக்கு விழுந்துடும். ஸோ இன்னொன்று பண்ணி காணிக்கிறேன். 2-3 தோசைக்கு நடுவில் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க, எண்ணெயை முக்குன டிஷ்யூ பேப்பரில். ஸோ இந்த மாதிரி தோசையை ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 30-40 செகண்டில் அந்த சைட்லேருந்து லைட்டாக இலகி வரும். இதுக்கு மட்டும் நான்ஸ்டிக் பேனில் தான் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி இலகி வந்தோடனே நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த பாலாடையோட ரிட்டன் ரெசிபியோட லிங்க் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். இது சிக்கன் கறி, மட்டன் கறி எது கூட வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி